இருப்பாரானால் இந்த ஆண்டுக்கு முழுவதும் பிளான் போட்டு வச்சிருப்பார் பாருங்க. இந்த மாதத்தில் என் பிள்ளைக்கு இதை செய்யணும், இந்த மாதத்தில் என் பிள்ளையுடைய தேவை வருது, ஏன் உன் வீட்டில் யார் இருக்கா, நீ திட்டம் பண்ணக்கூடிய பிளான் பண்ணக்கூடிய தேவன் என் வீட்டில் இருக்கிறாரு. என்னுடைய மாசத்தை குறித்து தேவை, வருஷத்தை குறித்து தேவைகளை குறித்து, பணத்தை குறித்து தேவை, இந்த ஆண்டை குறித்து தேவை, அடுத்த ஆண்டை குறித்து தேவை, ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. உன் வீட்டில் கர்த்தர் இருப்பாரானால் சகலமும் திட்டம் பண்ணப்பட்ட பிளான்டட் ஹவுஸா இருக்கும். ஹல்லேலூயா. திட்டம் பண்ணப்பட்ட வீடா இருக்கும். நிச்சயமான நித்திய உடன்படிக்கை நிறைந்த வீடாய் காணப்படும். ஹல்லேலூயா. நீங்க பிளான் பண்ண வேண்டியதில்லை, அவர் பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க, இந்த செலவு வந்துருச்சு, எப்படியோ சந்திச்சிட்டேன். திட்டம் பண்ணப்பட்ட வீடு. ஹல்லேலூயா. இப்படியும் சந்திக்கல, தேவன் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. திடீர்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, இந்த பொருளை வாங்க கர்த்தர் உதவி செய்தார். திட்டம் பண்ணப்பட்ட வீடு. ஹல்லேலூயா. இதுதாங்க திட்டம் பண்ணப்பட்ட வீடு. அன்எக்ஸ்பெக்டட். நீ எதிர்பாராத சில நன்மைகள், நீங்க எதிர்பாராத சில காரியங்கள், நீங்கள் எதிர்பாராத சில நிகழ்வுகள் உங்களுடைய குடும்பத்தில் ஜெயமாய் நடந்து கொண்டு வந்தா நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளணும். தேவன் வாசம் பண்ணக்கூடிய வீடா என் வீடு இருக்கிறபடினாலே நான் ஆயத்தமாக விட்டாலும், நான் எதிர்பாராவிட்டாலும் தேவன் எனக்கு குறித்தவைகள் தான் யோபு சொல்றாரு. எனக்கு குறித்தவைகளை எனக்கு குறித்திருக்கிற தேவன் குறித்திருக்கிற காலத்தில் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, குறித்த காலத்திற்கு என்னில் தரிசனம் வைத்தவரே, அது முடிவில் விளங்கும் பொய் சொல்லாதே, அது தாமதம் இல்லை என்பீர், அது முடிவில் விளங்கும் பொய் சொல்லாதே, அது தாமதம் இல்லை என்பீ. துதிப்போமே சுவை துதிப்போ, நிறைவேற்றி முடிப்பார் துதிப்போம். நாட்களை குறித்து, காலங்களை குறித்து, மாசங்களை குறித்து, தேவையை குறித்து ஒன்றையும் திட்டம் பண்ண வேண்டியதில்லை. திட்டம் பண்ணுகிற தேவன் உன் வீட்டில் இருந்தால் போதும், அவர் நிச்சயமாக நித்திய உடன்படிக்கை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. திட்டம் பண்ணுகிற தேவன், பிளான் பண்ணக்கூடிய. என்ன வேதம் சொல்லுது? உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா எந்த காலத்தில் என்ன வேணும், என்ன காரியம் வாழ்க்கையில் நடக்கணும், உன்னுடைய திருமணமா, படிப்பா, வேலையா, உங்களுடைய உலக ஆசீர்வாதங்களா, எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவரை உன் வீட்டில் தங்க வை. அவர் இருக்கும்படி சில வேண்டாத மாம்சமான காரியத்தெல்லாம் வெளியே அனுப்பிடு, பாவமான கிரிகளை வெளியே அனுப்பிடு. உன் வீடு பாரு அழகா நடக்கும். என்னென்னமோ நினைக்கிறேங்க, தமிழில் பழமொழி, கை கெட்டது ஏதோ சேர்த்து வைக்கிறேன், வேற செலவில் அது போயிடுது. இதுக்கு சீட்டு போட்டு வச்சேன், இதுக்கு அது போட்டு வச்சேன், இதுக்கு லோன் வாங்கி வச்சேன், வேற செலவு அதை எடுத்துட்டு போயிடுது. ஒன்றும் நிற்க மாட்டேங்குது, நினைச்சது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இதுதான் நம்ம பிளான் பண்ணுறது. அவர் இருந்தா நினைக்காதவைகள் நடக்கும். ஹல்லேலூயா. உனக்கு இயலாத காரியத்தை, உனக்கு எட்டாத காரியத்தை வாய்க்க பண்ணுவா. ஹல்லேலூயா. இது எப்படி ஆயிற்று? கர்த்தரால் ஆயிற்று. இது ஏன் ஆயிற்று? அவர் உனக்கு திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. the God plan. கர்த்தர் திட்டம் பண்ணி வச்சிருக்கார். 26 இது நடக்கணும், இந்த மாசத்துல நடக்கணும், மே மாசத்துல நடக்கணும், ஜூன் மாசத்துல நடக்கணும். இது எல்லாம் வாழ்க்கையில் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் எப்படி காணப்படும்? அதிசயமாய் நடத்தப்படும். ஹல்லேலூயா. உன்னை அதிசயமாய் நடத்தின உன் தேவனாய கர்த்தரை துதி. ஹல்லேலூயா. அப்படிதான் நம்ம நடத்தப்படுவோம். எல்லாம் நீங்க பிளான் பண்ணி வச்சுட்டு இது நடக்கல, அது நடக்கல, ப்ளீஸ் ஜஸ்ட் வெயிட். உங்கள் பிளான் எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. உன் வீட்டில் யார் இருக்கா அதை செக் பண்ணுங்க. உன் வீட்டில் யாரை வெளியே அனுப்பணும் அதை செக் பண்ணு. ஒரு சில கெஸ்ட்டு உனக்கு பிரியமாக இருக்கலாம், அதனால ஒரு சில ராயல் கெஸ்ட் ஒருத்தர் வெளியே நின்றுருக்கிறாருப்பா. ப்ளீஸ், ராயல் கெஸ்ட் ஒருத்தர் வெளியே நிற்கிறாரு, உனக்கு பிரியமான சில கெஸ்ட்டை வெளியே அனுப்பிடு.
அந்த ராயல் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணு. உன் வாழ்க்கையில் நீ திட்டம் பண்ணாத, அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற, நீ எதிர்பார்த்திராத, அவர் உனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் ருசிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். த ப்ராபசி வேர்ட், தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே இதெல்லாம் நடக்கல. எத்தனை காரியத்தில் நீங்கள் ஏமாந்து வந்திருந்தாலும், எத்தனை காரியம் உனக்கு வாய்க்காமல் இருந்தாலும், இந்த நாளில் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கோ. இந்த ஆண்டின் மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் தேவன் தாமே திட்டம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்தரிக்க கிருபை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எழுதி நிற்கலாமா? நீ சில பாயிண்ட் உண்டு. ஆனால் ஆவியானவர் இந்த ஒரு காரியத்திலேயே நிறுத்துறாரு. உன் கூடாரத்தில் திட்டம் பண்ணப்பட்ட நிச்சயமான நித்திய உடன்படிக்கைகளை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கூடாரத்தில் வாசமாக இருக்கும்படி இந்த நாளில் நம்முடைய கூடாரத்தை பரிசோதித்து பார்ப்போம். உன் கூடாரம் உன்னுடைய ஜெயத்துக்கும் உன்னுடைய தோல்விக்கும் அடையாளம். உன்னுடைய கூடாரம் நீ நினச்சிக்கொள்ளலாம், என்னுடைய ஜெயம் என் கையில், என் பலத்தில் இல்லை 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 இல்லை. உன் கூடாரம் யோசுவா புஸ்தகத்தில் உன்னுடைய கூடாரம் இருந்துச்சு. ஆகானுடைய கூடாரம் ஆகானுடைய குடும்பத்துக்கு அழிவை கொண்டு வந்துச்சு. அது மாத்திரமல்ல, முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தோல்வியை கொண்டு வர கூடாரமாய் மாறிடுச்சு. அந்த கூடாரத்தில் ஜனங்கள் ஓடி போய் தோண்டி பார்த்தாங்க. அந்த கூடாரத்துக்குள் ஒரு 3 காரியம் இருந்துச்சு. அந்த கூடாரத்தில் இந்த 3 காரியங்கள் என்ன செஞ்சது? நம்ம டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கலாம். இது என்னங்க, ஆசைப்பட்டேன், எடுத்தேன், ஆசை நான் விரும்பினேன், செஞ்சேன், எனக்கு விட முடியல, நான் ஹேபிட், நான் அடிக்ஷன், அதுக்கு அடிக்ஷன், நான் விட முடியல. உனக்கு இது சாதாரணமாக காணப்படலாம். இந்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய, உன்னுடைய கூடாரத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 35 லட்சம் ஜனங்க இருக்காங்க பாருங்க. 1 லட்சத்துக்கு ஜனமான ஆயிரக்கணக்கான கூடாரங்கள் இருக்கு. ஆனால் ஒரு கூடாரத்துக்குள் மறைத்து வைக்கப்பட்ட அந்த 3 காரியத்தின் நிமித்தமாக இஸ்ரவேலின் தேவன் பாளையத்துக்கு வெளியே போயிட்டாரியா. அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனை வெளியே துரத்தக்கூடிய வல்லமை அந்த ஆகானுடைய கூடாரத்துக்குள் காணப்பட்டது. கூடாரத்தில் மறைக்கப்பட்ட சில பொருட்கள் தேவனை வெளியே அனுப்பிடுச்சு. எனக்கு தேவன் வேண்டாம், இந்த 3 காரியங்கள் என்னை இச்சிக்கக்கூடியது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனம்சத்தின் பெருமை. விளைவு என்ன? ஆயி என்கிற சின்ன பட்டணத்துக்கிட்ட அவ்வளோ பெரிய தேசம் தோத்து போயிடுச்சு. உன் கூடாரம் உன்னுடைய ஜெயத்துக்கு முக்கியம். நீங்கள் என்னமோ நினச்சிட்டு இருக்காதீங்க. உன் ஜெயத்தில், உன் கூடாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சில அற்ப பொருட்கள் உன் ஜெயத்தை தடுத்து கொண்டிருக்கு. உன் வாழ்க்கையில் தொடர்ந்து ஜெயம் தடப்பட்டு கொண்டிருக்கா? உன் வாழ்க்கையில் தொடர்ந்து சில காரியங்கள் வாய்க்காம போய் கொண்டிருக்கா? உன் ஜெயம் ஏன் தடப்படுது? யோசிக்க வேண்டாம். உன் கூடாரத்தை பரிசோதித்து பார். மோசே சில ஜனங்களை, யோசுவா சில ஜனங்களை அனுப்பினார் பாருங்க. வாலிபர்கள் வந்து கூடாரத்தை தோண்டி பார்த்து அந்த 3 பாவ பொருளை தூக்கிட்டு போறாங்க. ஐயா, இந்த கூடாரத்துக்குள் இந்த 3 காரியம் மறைக்க வைக்கப்பட்டு அது வெளியே போய் ஆகான் பிள்ளைகள், மிருகஜீவன், மனைவி எல்லாம் ஆகோர் என்கிற பள்ளத்தாக்களை சுட்டரிக்கப்பட்ட பின்னாடி ஆண்டவர் உள்ள வர்றாரு. உன் கூடாரம் முக்கியம். உன் கூடாரத்தில் சில காரியத்தை மறைச்சு வச்சுட்டு, கர்த்தாவே கூடாரத்துடைய லெஃப்ட் இது இருக்கட்டும், ரைட்டு நீங்க இருக்க மாட்டார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அந்த கூடாரத்தை நீ சுத்திகரிச்சு கொண்டா ஜெயத்தை கர்த்தர் தானா தருவாரியா. அதுக்கு பின்னாடி பார்த்தா 10 ராஜாக்கள், 12 ராஜாக்கள், கடற்கரை மணலை போல ராஜாக்கள், ஒருத்தனும் நிற்க முடியல. ஏன்னா அந்த எல்லைக்குள் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தேவன் திட்டம் பண்ணியிருக்கிற சில நன்மைகளை நீங்கள் கண் காணவும் இல்லை, நீ காது கேட்கல. அற்பமான சில காரியம், ஒரு வேலை, ஒரு வருமானம், ஒரு சிறு காரியம், ஒரு சின்ன உயர்வு, என் வாழ்க்கையில் ஒரு சின்ன உயர்வு கூட நான் பார்க்க முடியலையே. ஒரு சின்ன உயர்வுக்கு நீ போராடி கொண்டிருக்கிற தேவனுடைய கரத்தில் உனக்கு திட்டம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளுடைய ஆச்சரியமான காரியத்தை நீ அறிந்து கொண்டால், அதான் பரிசுத்த வேதம் சொல்லுது, கர்த்தர் தம்மிடத்தில் அன்புகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அதோடைய செவியில
தோன்றும் இல்லை. தேவன் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர் இன்னார் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினா நீ அதிர்ச்சியில மயங்கியே விழுந்துருவ. இப்பேற்பட்ட மேன்மை எனக்கு வச்சிருக்கிறாரா? உனக்கு தான் வச்சிருக்கிறாரு, திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா உன் கூடாரத்தை நீ செக் பண்ணி பாரு. சில காரியங்கள் தேவனை உள்ள இவ்வளோ ஆசீர்வாதங்களை வச்சுட்டு அவர் வெளியே நின்றுருக்காரு. த ராயல் கெஸ்ட் வெளியே நிற்கிறாருப்பா. ஒரு கணத்துக்குரிய தேவன் வெளியே நிற்கிறாரு. உனக்கு வேண்டிய அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு அவர் வெளியே நிற்கிறாரு. உனக்குரிய பிளெஸிங்கை வச்சுட்டு வெளியே நிற்கிறாரு. உனக்கு சாபத்தை கொண்டு வரக்கூடிய சில காரியங்கள் உன் கூடாரத்தில் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. அதை வெளியே அனுப்பு. ராயல் கெஸ்ட் உள்ள வருவார். உன் தலையெழுத்தை ராயலாக மாற்றிடுவார். ஹல்லேலூயா. நீ உன்னுடைய சூழ்நிலையை மாற்றுவார். உன்னுடைய பர்சனாலிட்டியை மாற்றுவார். நீ எதிர்பார்த்திராத நன்மைகளால் உன்னை நிரப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோடு பேசுவாராக. இந்த 3வது பாயிண்டில் சற்றும் ஆயத்தம் இல்லாத இந்த பகுதியில் பரிசுத்த ஆவியானவர் இடர்படுத்தியிருக்கிறாரு. தீர்க்க தரிசனமாக யாரோடு பேசியிருக்கிறாரோ கீழ்ப்படி. 4வது பாயிண்ட்டுக்கே நான் போல பாருங்கள். இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தாண்ட விடலை. தேவன் சில காரியத்தை சொல்லி, சில சத்தியங்களை சொல்லி, சில எச்சரிப்புகளை சொல்லி இந்த வார்த்தையை முடிக்க உதவி செய்கிறார். கர்த்தரோட பிள்ளை பார்க்கும்போது இந்த நாளில் ஒப்பு கொடுப்போம், கர்த்தரை அழைப்போம், சிலதை வெறுப்போம் அல்லது விட்டுருவோம், வெளியே அனுப்புவோம். கர்த்தர் வரக்கூடிய நாட்களில் உன் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பாய். உன் கூடாரம் ஜெயத்தின் கூடாரமாக இருக்க காண்பாய். உன் கூடாரத்தில் மகிமையும் கனமும் வரக்கூடிய பாத்திரமாய் கர்த்தர் மாற பண்ணுவார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்திராத தேவன் திட்டம் பண்ணியிருக்கிற அநேக நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய பாத்திரமாக கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.